தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவாளர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களம் சூடு பிடிச்சுன்னு சொல்லலாம். எல்லா கட்சிகளும் இன்றைக்கி பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்கள், இன்றைக்கி திமுக, அதிமுக, தாவேகா களத்தில் அதுக்கு தாண்டி யாராவது இன்றைக்கி பயணிக்கிறா, எப்படியெல்லாம் அவங்களோட வியூகங்கள் இருக்குது? இல்லை, இப்போதைக்கு களம் நீங்கள் சொன்ன மாதிரி களம் பரபரப்பாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி திமுக, அதிமுக, தாவேகா இவங்க 3 பேர் தான் மும்முனை போட்டி. இந்த 3 பேர் வச்சு தான் தமிழக அரசியல் களம் ஒரு நாட்களில் பரபரப்பாக இயங்க போகுது. மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்காங்களே, மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் தான் இருப்பாங்களே தவிர இவங்களை தாண்டி வேறு யாரும் கீ ஃபேக்டராக இருக்க மாட்டாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, சீமான் தனி ஒரு பிளேயர். அவர் வழக்கம் போல் அவர் செய்வார். அவர் என்ன சொல்கிறது, அவர் வழக்கம் போல் அவர் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார். வழக்கம் போல் அவருடைய அவர் விட்டுட்டு மற்ற 3 பேர் வச்சு பேசணும் நான் நினைக்கிறேன். திமுக, அதிமுக, தாவேகா இவங்க எப்படி என்ன இம்பாக்ட் ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது. இதில் என்னென்னா, திமுக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிளியராக தெரியும் நமக்கு. கிட்டத்தட்ட 2017-18 காலகட்டத்தில் ஆர்கே நகர் தேர்தல் முடியும் போது அது ஆரம்பித்த கூட்டணி அது அப்படி தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக இந்த கூட்டணி தான் ஒரு பெரிய முக்கியமான விவாதத்துக்கு உட்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த கூட்டணியை பற்றின பல செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த கூட்டணி இருக்கிறதே 2 கட்சி தான் இருக்காங்க அந்த கூட்டணிக்குள்ளே, அதிமுக, பாஜக அப்படின்னு தான். பட் அந்த 2 கட்சிகளுமே போதிய அளவில் இன்னும் ஜெல் ஆகலை அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே இருக்குது. ஏப்ரல் 11 அமித்ஷா இங்கே கிண்டி ஐடிசி ஹோட்டலில் வேகமாக இந்த ஒருங்கிணைப்பை உருவாக்கினார், என்டிஏ உருவாக்கி இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே தான் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு தவிர அதை தாண்டி வெளியில், அதாவது அந்த 2 பேரும் அந்த 2 கட்சியும் சேர்ந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தினாங்க. ஆளுங்கட்சியோட அதிருப்தியை கரெக்டாக நோட்டிஃபை பண்ணி அரசியல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ முக்கியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து மக்களோட கவனத்தை ஈர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க முடியல. செயல்பாடுகள் எதுவும் இல்லை, செயல்பாடு இல்லை. பஸ் என்ன விஷயம் போகுது, திரும்ப அவங்களுக்குள்ளேயே தான் பிரச்சனை போகுது. அமித்ஷா என்ன சொல்கிறாரோ, இபிஎஸ் என்ன சொல்கிறார், யார் அதில் சிஎம் கேண்டிடேட், யார் ஓபிஎஸ் வர போகிறாரா, டிடிவி எங்கே போக போகிறாரு. இன்றைக்கி மக்களிடையே பேசும் பொருளாக இருக்கிற விஷயம் தாவேகா. விஜய் எதிர்ப்பலை தான், திமுகவுக்கு எதிர்ப்பலை தான் அதிகமாக இருக்குது விஜய் பக்கம். விஜயும் திமுகவும் தான் டைரெக்டான தேர்தல் களத்தில் ஒரு ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுற மாதிரி இன்றைக்கி ஒரு பயணம் இருக்குது. இதில் துண்டா நிற்கிறது அதிமுக. அவங்களும் அவங்களோட பங்குக்கு இல்லை நாங்களும் களத்தில் இருக்கோம், நாங்கள் தான் திமுகவோட சராசரி போட்டி எங்களுக்குன்னு அவங்க தரப்பு இருக்குது. இதில் பொதுவாக இந்த 3 கட்சிகளும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பேசும்பொருள் தான் இருக்குது. இதை தாண்டி இந்த பாஜகவும் சரி, பாஜக என்ன தான் இருந்தால் அதிமுக என்டிஏ கூட்டணியில் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு தமிழ்நாட்டில் ஒதுக்கி வைக்கிற ஒரு கட்சி தான். இன்றைக்கி அவங்களோட பங்கு எப்படி இருக்கும் இந்த தேர்தலில், நாம் தமிழோட பங்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு பாஜக பற்றி பேசுகிறேன். பாஜகவுடைய பங்கு முக்கியமான பங்கு தான். பாஜக ஒதுக்கி வச்சுறாங்க மக்கள் நம்ம சொல்ல முடியாது. பாஜகவுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மக்களவைத் தேர்தலில் அவங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அண்ணாமலை பங்கெடுத்த தொகுதியில் இருக்கட்டும், கிட்டத்தட்ட அவரும் சரி மற்ற அந்த கூட்டணியில் இணைஞ்ச சில கட்சிகள் பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் பாஜக அந்த அணி மட்டும் 11% வாக்கு வங்கி வாங்கினாங்க. அதில் பாஜகவோட வாக்கு வங்கின்னு எடுத்தால் கிட்டத்தட்ட 6-7% வாக்கு வங்கி இருக்குது. ஸோ அவங்களை ஒதுக்கி தள்ள முடியாதுன்னு வைங்களேன். பாஜகவும் கொஞ்சம் வளர்ந்து தான் வராங்க. ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வரும் நாட்களில் களத்தை எப்படி பாஜக ஆக்டிவாக வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அரசியலை செய்கிறத விட்டுட்டு தேவையில்லாத மதவாத அரசியல் நோக்கி பாஜக போகிறாங்க. அவங்க யார் கூட இருக்காங்கன்னா அதிமுக கூட இருந்துக்கிட்டு அதை செய்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த செஞ்ச வேறு விஷயம். அதிமுக கூட வச்சுக்கிட்டு இவங்க செய்கிறது அப்படிங்கிறது இந்த மதவாத சக்தி, அவங்க எடுக்கக்கூடிய இந்த மதவாத அரசியலுக்கு அதிமுக சப்போர்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அதுவே ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி தினம் வரக்கூடிய அப்டேட் என்னென்னா, பாஜக 2026 இந்த வர இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக மத்திய வர்த்தக மற்றும் இண்டஸ்ட்ரி துறை மினிஸ்டர் பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி பாஜக அமைச்சர் நியமிச்சிட்டாரு. அந்த கமிட்டி தான் இறங்கி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒன்று. அவங்களும் ஃபோர்ஸ் இறங்குறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, இப்போ வர இருக்கிற பொங்கல், இப்போ அடுத்த மாதம் பொங்கல் நமக்கு தெரியும், தமிழர் திருநாள், பொங்கல் தை திருநாள் அப்படிங்கிறது முக்கியமான விழா.
இந்த விழாவை வந்து தமிழ்நாட்டில் மோடி செலிப்ரேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வியூகத்தோடு வர போகிறாங்க. ராமநாதபுரத்தில் சில ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே வந்து இந்த காசி தமிழ் சங்கம் நடத்திட்டு இருக்காங்க. காசிக்கும் நம்ம அதை தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்துக்கும் காசிக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு அப்படிங்கிற மாதிரி நீண்ட காலமாக அது 4th கட்ட ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராமோட நிறைவு நாள் வந்து ராமநாதபுரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு பொங்கல் விழா அப்படிங்கிற செலிப்ரேட் பண்ணி எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, ஸோ ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சில முயற்சிலாம் எடுக்கிறாங்க. இது தமிழர்களுக்கு சந்தோஷமான செய்தியாக என்னன்றதெல்லாம் ரிலேட்டடாக தான் பார்க்கணும். ஏன்னா விவசாயம் சார்ந்த பல பிரச்சனைகள் மோசமாக போயிட்டுருக்கு. விவசாயிகளுக்கு மத்திய அரசு வந்து பல ஸ்கீம்ஸ்க்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. நெல் கொள்முதல் விஷயத்தில் அந்த ஈரப்பதத்தை 14லேருந்து 22 உயர்த்தத்துக்கு அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கக்கூடிய மத்திய அரசு, பிரதமர் மோடி அவர்கள் இப்போ வந்து விவசாயிகளோட திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் கொண்டாடத்துக்கு வந்து நிற்கிறார் அப்படின்போது அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ பாஜக இந்த மாதிரி பல வலையில் அவங்க இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இப்போ நீங்கள் அடுத்து கேட்டீங்க சீமானை பற்றி கேட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன சீமான் வந்து அவருடைய வாக்கு வங்கி குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் வந்ததுனால அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது இல்லையா, 6%லேருந்து 8% அவருக்குன்னு எண்ணிக்கை எனக்கு வாக்கு வங்கி மக்கள்கிட்ட தமிழகத்தில் இருக்குது தான் இருக்குது. அது ப்ரூவனாக நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில். ஆனால் இப்போ அவர் என்ன தான் எந்த கட்சிக்கும் அவர் சேலஞ்ச் கொடுக்கலனாலும் இப்போ ஓட்டு வங்கி பிரிதல் இருக்கு இல்லையா, இப்போ திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தவிக இருக்கட்டும், அங்கேருந்து பிரிந்து வர அதை பிரிக்கிற செய்கிறது வந்து சீமான் ஒரு முக்கிய பங்கு தானே அவருக்கு. சீமான் ரொம்ப முக்கிய பங்கு தாங்க. அதாவது திமுக வெற்றிக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சீமான் அப்படிங்கிற மாதிரி அது உண்மை. ஏன்னா வந்து அவர் தீவிரமாக திமுக எதிர்ப்பு அரசியல் செய்கிறாரு. இதே மாதிரியான தீவிரமாக திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடியது அதிமுக, ரைட்டா? அப்போ அதாவது எதிரியே வீழ்த்தணும் அப்படின்னா எதிரிக்கு எதிரான மற்றவர்களாக நண்பர்களாக ஒன்றிணையணும். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்படி இருக்கும்போது அதிமுகவும் சீமானும் ஒன்றிணைஞ்சா, ஏன்னா அவங்க 2 பேரும் திமுக தான் எதிர்க்காங்க, அப்போ 2 பேரும் ஒருங்கிணைஞ்சா அது வந்து வெற்றி வந்து ஒரு அணிக்கு போய் சேரும், அக்கம்பேட் ஆகும். அந்த வாக்குகள் சிதறாமல் அக்கம்பேட் ஆகும். சீமான் வந்து தனித்து நிற்கக்கூடிய இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு அடிப்பில் அவர் செய்கிறாரு. வரும் நாட்களில் திமுக ரொம்ப வேகமாக எதிர்ப்பார். எதிர்க்கிறோட நோக்கம் என்னன்னா முழுக்க எதிர்பார்க்கல அதிமுக போகாமல் விஜய்க்கு போகாமல் இவருக்கும் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை அதை நோக்கி தான் அவர் செய்வார். இந்த அரசியல் திமுக கை கொடுக்கக்கூடிய அரசியல் அப்படி தான் நான் பார்க்குறேன். தமிழக அரசியல் களத்தில் சீமான் தேர்தல் அரசியல் பண்ணுறது வந்து திமுகவுக்கு சாதகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. இப்போ அது திமுகவுக்கு சாதகமாக ஒரு பட்சத்தில் சீமான் டைரெக்டாகவே விஜய் எதிர்க்கிறாரு, அவரோட கொள்கையும் எதிர்க்கிறாரு, அந்த அரசியல் எதிரிகள் அந்த வசனத்தையும் அவர் எதிர்க்கிறாரு. விஜய்க்கு எப்படி டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? விஜய்க்கு டஃப்லாம் விஷயம் கிடையாதுங்க. அதாவது நல்லா பாருங்கள், விஜய், அதிமுக, சீமான் இவங்க 3 பேர் ஒரு புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றா இணைவாங்க. அது எந்த புள்ளினா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் எல்லோரும் ஒன்றா தான் இணைவாங்க. 3 பேருக்கும் மேஜர் டார்கெட் டிஎம்கே தான். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஃபேக்டர், ரெண்டாவது எதிரி அதுக்கப்புறம் தான் நிறுத்துவாங்க. ஃபஸ்ட்டு எதிரி யாருன்னு கேட்டால் 3 பேருக்கும் திமுக தான் அப்படின்னு நிறுத்துவாங்க. ஆனால் அப்படி நிறுத்துறவங்க எல்லாருமே ஒரு புள்ளியில் இணைஞ்சால் மட்டும்தான் அது திமுகவுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். ஆனால் 3 பேர் தனிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது அது திமுக வெற்றிக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறது சிம்பிள் அரித்மெட்டிக் தான், அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் வந்திருக்கிறதுனால யாருக்கு பாதிப்புன்னு கேட்கும்போது விஜய் வந்திருக்கிறதுனால விஜய் எந்த அரசியல் செய்கிறாருன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் செய்கிறாரு, பாஜக எதிர்ப்பு அரசியல் செகண்டரி தான். இன்னும் பார்த்தா பாஜக எதிர்ப்பு அரசியல்ங்கிறத விட்டு ட்ரையாக தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ திமுக எதிர்ப்பு அரசியல் செய்கிறதுனால ஃபஸ்ட்டு விஜய் வந்ததுனால பாதிப்பு யாருக்குன்னா அதிமுக. ஏன்னா காலங்காலமாக மக்கள் திமுக மீது ஆன்டிகமெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த அரசை வேணாம்னு நினைக்கும் போது அந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் நினைக்கும் போது அவங்களோட அடுத்த ஆப்ஷன் அதிமுக தான் இருக்குது. ஆனால் இப்போ அந்த மக்களுக்கு இன்னொரு ஆப்ஷனாக விஜய் வந்து நின்றுருக்கார் ஒன்று. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டர் யாருன்னா சீமான் தான். யங்ஸ்டர்ஸ் வந்து திமுக பிடிக்காதவங்க சீமான் வாக்களிப்பாங்க. இப்போ அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஆப்ஷனாக விஜய் வந்து நின்றுருக்காரு. விஜயும் அடிப்படையை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கேட்டகரியில் இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது இந்த முறை நிச்சயமாக திமுக எதிர்ப்பு அரசியலை காலங்காலமாக செஞ்சுட்டு வந்த சீமானுக்கும் அதிமுகவுக்கும் சிக்கலாக விஜய் உருவாகிருக்கிறார். விஜய் பகிர்ந்துக்கக்கூடிய அந்த ஓட்டு ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இவங்ககிட்ட தான் இப்போ பிரிச்சுக்க போகிறார். இப்போ அவருக்கு கிடைக்க போகிறது இந்த எலெக்ஷனில் 10% 15% அது எவ்வளோ வேணால் கிடைக்கட்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷேர் பண்ணிக்கிறதா தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதை தாண்டி தான் அவருக்கு புதிய வாக்குகளை வந்து சேரப்போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவர் பாதிப்பு ஏற்படுத்தப்படுறார். அதிமுக ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவார், சீமானுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவார். மற்றபடி அதாவது காமன் இவங்க இந்த 3 பேருக்கும் போகாமல் தனியாக நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது புதிய மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க, அதே மாதிரி விஜய் விரும்பி இருக்கக்கூடியவங்க, திமுகவுக்கு காலகாலமாக வாக்களிப்பாங்க. அவங்களுக்கு விஜய் மீது ஒரு பாசிட்டிவ் காரணம் ஏற்பட்டிருக்கும், ஒரு சாஃப்ட் காரணம் ஏற்பட்டிருக்கும். அந்த நபர்களும் இப்போ இங்கே வாக்களிக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து இப்படி தான் வந்து இந்த களம் அமையும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ நீங்கள் குறிப்பிட்டது வந்து ஒட்டுமொத்தமாக ஒற்றை கருத்துன்ற வார்த்தை எதிர்க்கட்சிகள் இருக்கிறது வந்து, அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு வந்து இது மாதிரி தான், அதாவது திமுக மட்டுமே பிரதான எதிரியாக பயணிக்கிறாங்க இந்த தேர்தலில். அப்போது இது போல் இந்த கட்சிகளை திமுக எப்படி எதிர்கொள்ளும்? அவங்களுக்கான திட்டம் என்ன வகுத்திருக்காங்க? திமுகவுக்கு எந்த திட்டம் வகுக்க தேவையில்லை. திமுக வந்து கிளியர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு திமுக எங்கே கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, திமுகவுக்கு ஒரு பாடத்தை விஜய் கற்றுக் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா,
இளைஞர்கள் தான் வந்து அடுத்த வரும் நாட்களில் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அவங்க தான் முதுகெலும்பு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்கிட்ட பெரிய அளவில் இளைஞர்கள் திரளுவது, அவர் வந்தாவே அவ்வளோ பெரிய கூட்டம் வர்றது அப்படிங்கிறது பார்க்கும்போது எல்லா கட்சிகளுக்கும் வந்து அவங்களுடைய மூளை ஒரு விஷயம் உதவியாக இருக்குது. நம்மளோட யங்ஸ்டர்ஸ் யூத் வீக் வந்து ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய ஒரு ஒரு மணி ஓசை வந்து எல்லா கட்சிகளும் எழுப்பப்பட்டிருக்கு. வேக்கப் கால் மாதிரின்னு வைங்களேன், அது எல்லா கட்சிக்கும் சரி. அதில் அந்த ஃபஸ்ட்டு வேக்கப் காலில் வந்து தெளிவடைஞ்சிருக்கிறது திமுக தான். ரொம்ப கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் எப்படி கவர்வது, அவங்களுக்கு என்னென்ன நல்லா கவனிங்க. இது நம்ம இன்னும் கொஞ்சம் வைடாக பேசுகிறதா இருந்தால் நான் இப்போ மட்டும் சொல்லலை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 2 ஆண்டுல ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயோட அரசியல் வருகையை பார்த்துட்டு திமுக சில கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மகளிருக்கு தான் வந்து 1000 ரூபாய் அந்த வாக்குறுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பள்ளி குழந்தைகள் முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க எதுவும் சொல்லலை, அறிவிப்பு சொல்லலை. ஆனால் அவங்க ஆட்சிக்கு இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பெண்களுக்கு கொடுக்குறத சொல்லியிருந்தாங்க. பெண்களுக்கு 1000 ரூபா வந்து அதை பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜுக்கு போகக்கூடிய ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பணத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது பெண்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் ஜென்ஸுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட ஒரு பேர் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு டேக் இருக்கும் அதுக்கு. அந்த மாதிரி பல டேக். இது எதுக்கு சொல்லணும்னா, யங்ஸ்டர்ஸை தங்கள் பக்கம் கொண்டு வரணும். விஜய் வந்ததுனால விஜய் நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது கொண்டு வரதுக்கான கோர்ஸ் கரெக்ஷன் அங்கேயே பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அடுத்ததாக எதை பண்ணுறாங்க அப்படின்னா, கட்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர் அணியை ரொம்ப வலுப்படுத்துறது. இளைஞர்களை வந்து ஜஸ்ட் வாக்காளர், அது ஸ்கீம்ஸ் கொடுக்கணுமா வாக்காளராக மாறலாம், ஆனால் தொண்டராக மாற்றுற ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒர்க்கை செய்கிறாங்க. அதிகபட்சமான இளைஞர்களை கட்சியுடைய தொண்டர்களாக மாற்றக்கூடிய வேலையை தான் இப்போ வந்து சமீபத்தில் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து உதயநிதி தலைமையில் போடப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை கூட உதயநிதி சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த முறை வந்து அதிகபட்சமாக தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுக்கணும். அவங்க அதை அனைவரும் அது எப்படி சொல்லப்படுதுன்னா, 90+ அப்படிங்கிற மாதிரி 90 தொகுதியில் யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி 234 தொகுதியில் அநேகமாக எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே வந்து இந்த முறை வந்து ஒரு 170+ நிற்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளில் எவ்வளோ பேரங்கள் பேசி படிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 150 கரெக்டாக நின்னாங்கணும் இவங்க. அப்படி நிற்கும்போது அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 70%, அதாவது 90+னா கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே வருது. இப்போ அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் இளைஞர்களுக்கு கொடுக்குற மாதிரி, ஏன்னா உதயநிதி கை தான் வாங்கியிருக்கு திமுகவில், அது நல்லா தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது அவர் அங்கே கரெக்டாக ஸ்கோர் பண்ண தான் செய்வார். ஏன்னா விஜய் வந்து அவர் எடுத்தது பூராவே மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னா சில இளைஞர்களை வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அதை கொண்டு வருவாங்க. அந்த ஒர்க்கையும் செய்கிறாங்க. திமுக வந்து இந்த விஷயத்தில் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே பண்ண மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் விஜய் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து விஜய் வர்றது ஏதோ தங்களுக்கு வந்து ஒரு வலு சேர்க்க வர மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வச்ச மாதிரி செங்கோட்டையை இழுத்து அவருக்கு ஸ்பேஸ் கட்சிக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து எனக்கும் திமுகவுக்கு மட்டும் தான் போட்டி, தாவேக்காக்கும் திமுகவுக்கு மட்டும் தான் போட்டி அப்படின்னும்போது விஜய் காலங்காலமாக அந்த இடத்துல இருந்த அதிமுகவோட ஸ்பேஸை வந்து அவர் எடுக்கிறார் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் தெரியுது. ஆனால் தெரிஞ்ச அந்த கோர்ஸ் கரெக்ஷன் அவங்க பண்ண மாதிரி தெரியல. இன்னமும் கூட விஜய் வருவார்னு சொல்லிட்டு ஒரு 11th ஹவர்லையாவது வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதிமுகவோட விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு பேசிக்காக அவங்க தலைமையே ரொம்ப பலவீனமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோட தலைமை ஏன்னா கட்சி பல பிளவுகளாக சிதறண்டு இருக்கிறது. டிடிவி ஃபேக்டர், ஓபிஎஸ் ஃபேக்டர், சசிகலா ஃபேக்டர், இப்போ செங்கோட்டையன் ஃபேக்டர், இந்த மாதிரி பல ஃபேக்டர் வெளியே போனதுக்கப்புறம் கட்சி வந்து வலுவில் தான் இருக்குன்னு பார்க்குறேன். இந்த சூழலில் விஜய் வந்திருக்கிறத பார்த்து அவங்க தங்களுடைய இளைஞரணியை தயார் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க வந்து இன்னும் ஃபஸ்ட்டு அவங்க இருக்கிற அணியை, இப்போ அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட கரங்களே இன்னும் வலுப்படுத்தலை. அவர் இன்னும் ஒரு கரிஸ்மேட்டிக் டிரைவ் இன்னும் மாறவே இல்லை. அதுவே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க இன்னும் இந்த யங்ஸ்டர்ஸை எப்போ சரி பண்ண போகிறாங்க, அது எப்போ கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ வந்து இப்படி தான் இருக்குது. பிரதான எதிர்க்கட்சி விஜய் வந்ததுக்கப்புறம் ரெண்டுத்துலையும் பார்க்கும்பொழுது யார் அதில் ஆக்டிவாக இருக்காங்கன்னா ஆளுங்கட்சி திமுக தான் பர்ஃபெக்டாக இருக்காங்க. குறிப்பாக வந்து உதயநிதி வந்து அந்த ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் கரெக்டாக கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. எனக்கு என்னமோ வந்து இந்த எலெக்ஷனில் பெரிய அளவில் வந்து சஃபர் ஆக போகிறது அதிமுக தான் இருக்க போது நான் பார்க்குறேன். முக்கியமாக தமிழக தேர்தல்னாவே நம்மளுக்கு கருத்து கணிப்பு முக்கிய பங்காற்றும். அதை எல்லா கட்சிகளும் அதை ஒரு சாயலில் செய்வாங்க. இந்த முறை 2026 தேர்தலில் முதல் தடவை கருத்து கணிப்பு இப்போது புதிதாக தொடங்கிய தாவேக்கா பண்ணியிருக்காங்க. அவங்க விர்ச்சுவல் வாரிசை வச்சு விஜய்க்கு தாவேக்கா பக்கம் 118 சீட்டு தமிழகத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சாத்தியமாகுது? அதோடைய சாத்தியக்கூறு வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அப்படின்னு நான் பார்க்குறேன். அது கம்ப்ளீட்டாக வந்து ஒத்துக்க முடியாது. ஒரு புகழ்பெற்ற நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து இப்போ சி ஓட்டர்ஸ், இந்தியா டுடே போன்ற நிறுவனங்களே வந்து நடத்தக்கூடிய சர்வே கணிப்புகளை பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அது மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் யாரை வச்சு இந்த சர்வே முடிவு எடுத்தாங்க, அந்த சர்வே முடிவுக்கான சாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிளியராக தெரியல. மேபி அதை அவங்க சொல்கிறத பார்க்கும்பொழுது அதிகபட்சமாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் அவங்க எடுத்த மாதிரி தெரியுது. ஸோ அதன் அடிப்பில் அந்த முடிவு வராங்கன்னு இது அச்சுறுத்தலை பார்க்கலாமா? திமுக இது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற ஒரு பார்வையில் பார்க்கலாமா? இல்லை, அப்படி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் திமுக தான் சொல்கிறேன், அவங்க வந்து ரொம்ப தேர்தல்
ஒர்க்லேயும் சரி, ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிலையும் சரி, ஆளுங்கட்சியோ சரி எதிர்கட்சியோ சரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப மோர் கான்சியஸாக இருப்பாங்க. இப்போ வந்து விஜய் கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியாக தான் இருக்காங்க. விஜய்க்கு ஆப்போசிட் கட்சியாக இருக்கும்போது விஜயோடைய ஒவ்வொரு நகர்வுலையும் விஜயனுடைய ரியல் பலம் என்ன, ரியல் பலவீனம் என்ன அப்படிங்கிறதான் கிளியராக தெரியுது. நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சமீப நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி கொஞ்சம் அவருடைய ஃபேஸ் டவுன் இருந்துச்சு. கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவரோட ஃபேஸ் டவுன் இருந்துச்சு. அவருக்கான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கொஞ்சம் குறைஞ்சு காணப்பட்டுச்சு. காரணம் என்னென்னா விஜய் கொஞ்சம் எதிர்த்து அரசியல் செய்ய வர ஆரம்பிக்கிறார். அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்து விஜய்க்கு நிகராக ஸ்டாலின் ஃபேஸை வச்சா மட்டும் தான் அங்கே டிஎம்கேல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வந்து அந்த இடத்துல உதயநிதி ஃபேஸ் வச்சா வந்து அது கொஞ்சம் டவுன் ஆகிடும் அப்படின்றத அவங்க யோசிச்சாங்க. அதனால் உதயநிதி கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து திரும்ப உதயநிதிக்கான ஸ்பேஸை கொஞ்சம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவனிக்கிறீங்களா? அதோட விஷயம் என்ன தெரியுங்களா? அது எப்படி அந்த விஷயம் இல்லை, விஜயோட ஃபேஸ் வேல்யூக்காக இவரையும் தேர்தலில் அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வராங்களா? உதயநிதி வேல்யூ இல்லை, அதை நான் எதுக்கு சொல்ல வரேன், அதான் சொல்ல வந்தேன். இவ்வளோ நாள் ஏன் குறைச்சி வச்சுருந்தாங்க, இப்போ ஏன் திரும்ப அதை மறுபடியும் லைன் மைட் கொண்டு வராங்க? ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க. அவருக்கு மறுபடியும் உதயநிதி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறாரு. ஓப்பனாக அடிச்சும் பேசுகிறார். விஜய் அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. இப்போ இந்த அறிவு திருவிழா நடத்திருந்தாங்களே, இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிக்கிறார். அதை நான் எப்படி அதை சொல்ல வரேன் அப்படின்னா, விஜயோடைய ரியாலிட்டி அவங்க புரிஞ்சுதான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஜய் வந்ததுமே வந்து பெருசாக அவங்க எதிர்பார்த்தாங்க. இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருடைய பலவீனம் நல்லா அம்பலப்பட்டு போச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு அரசியல் பற்றாக்குறையும் அரசியல் தெளிவற்ற தன்மையும் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத திமுக கரெக்டாக அசஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இவருடைய மேக்ஸிமம் ரீச் இந்த அளவு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விஷயத்தை பிடிக்கிறாங்க. அதாவது விஜய் ஈஸியாக விமர்சனம் பண்ணி முடிச்சிடலாம். விஜயை விமர்சனம் பண்ணி அவரை காலி பண்ணுறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன். டிஎம்கேக்கு, உதயநிதிக்கு ஈஸின்னு சொல்கிறேன். உதயநிதிக்கு பெரிய திமுக பேக் போன் இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. விஜய்கிட்ட அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே லேக்காக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது விஜய் ஈஸியாக உங்களால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும், ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அப்படிங்கிறனால தான் திரும்ப உதயநிதிக்கான ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு நான் பார்க்குறேன். ஒன்று இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, விஜய் நோக்கி இல்லை விஜய்க்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவான சயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சர்வே முடிவுலாம் சொன்னால் கூட அதோட யதார்த்த தன்மை என்ன, அது ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதான் இவங்களால் அசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டிஎம்கே அதெல்லாம் பார்த்து டிஸ்டர்ப் ஆகாது. அவ்வளோ ஏன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த பிரிண்டில் வந்து ஒரு ஆர்டிகல் வெளியாக இருந்துச்சு. விஜய்க்கு வந்து 23% வாக்கு வங்கி இருக்குது, 23% வாக்கு வங்கி இருக்குது. விஜய் தனித்து நின்னா 23% வாக்கு வங்கி இருக்குது. விஜய் என்டிஏ அலையன்ஸில் போய் இணைஞ்சிக்கிட்டாருன்னா அவருடைய வாக்கு வங்கி 15% குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்போ விஜய் தனித்து நிற்கும் போது அவருடைய பலம் கூடும் அப்படின்றத அந்த சர்வே முடிவு, இது யாருன்னா டிஎம்கேடைய இன்டர்னல் டிஎம்கே நடத்திய சர்வே முடிவு தான் இந்த பிரிண்டில் வெளியாக இருந்துச்சு. இது ஏன் டிஎம்கே நடத்தி அந்த விஷயத்தை ஏன் வெளியிடணும்? அதோட நோக்கம் என்னென்னா விஜயை வந்து தனியாக நிற்க வைக்கணுங்கிறது டிஎம்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஏன்னா டிஎம்கேட வெற்றிக்கு அதுதான் வந்து சரியான முடிவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டிஎம்கே வந்து விஜய்க்கு 23ன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதோட யதார்த்தம் என்னன்றது டிஎம்கேக்கு தெரியும். அந்த டிஎம்கே அந்த ஒரு கருத்து நிறுவுறது மூலமாக பேக்ரவுண்டில் ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது, அதை வந்து அதை நோக்கி அவங்க நகராங்க அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு தான் இங்கே தமிழக தேர்தலில் வந்து ப்ளஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது நாம் தமிழராகட்டும், தாவேக்காகட்டும், அதிமுக ஆகட்டும், இவங்க தனித்தனியாக பயணிக்கும் போது தான் திமுகவோட வெற்றி வந்து பலமாக இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாங்க, 4 கார்னர் ஃபைட்டு, மேபி 5 கார்னர் ஃபைட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து டிஎம்கே தான் எட்ஜ் கிளியர் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அந்த 4 கார்னர் ஃபைட்டு 2 கார்னரோ 3 கார்னரோ மாறும்போது தான் டிஎம்கேன ஃபைட் குறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இது வந்து இத்தனை கார்னராக பிரிஞ்சும் பொழுது டிஎம்கேக்கு தான் வந்து கிளியர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எதிர்ப்பு வாக்கள் தனித்தனி பேர் இதில் இப்போ 2024 தான் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். 2024 பிரதமர் மோடியை வீழ்த்துவதற்கு 2014 283 283 நினைக்கிறேன், மேஜிக் மார்க் 273 கிராஸ் பண்ணிட்டார். 2019 எலெக்ஷனில் 303, 5 வருஷம் ஆன்டி கமிட்ஸுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 303 பெருசாக போனாரா? ஓகே. 2024 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை எப்படி 240 கொண்டு வந்தாங்க எதிர்கட்சிகள். இந்தியா அலையன்ஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து ஒரு புள்ளியில் இணைஞ்சாங்க. எல்லா ஸ்டேட்லையும் சில ஸ்டேட்டில் வந்து வெஸ்ட் பெங்காலில் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க, சில ஸ்டேட்டில் வந்து கேரளாவில் பிரிஞ்சிருந்தாங்க. ரைட், ஓகே. அதில் வந்து அந்த லோக்கலில் இருக்க சில ஃபேக்டர்னால அது பிரிஞ்சுட்டாங்க. ரைட், அதை விட்டுருங்க. ஆனால் ஒரு பெரிய அளவில் என்டிஏக்கு நிகராக இந்தியா அலையன்ஸ் ஒன்று இருக்கிறத நிறுவனாங்க. அதன் காரணமாக மோடிக்கு வந்து அந்த மெஜாரிட்டி மார்க் கிடைக்காம 240 வர வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வியூ தான் இங்கே அமைச்சாகணும். இப்போ ஆளுங்கட்சி திமுக இருக்கிறதுனால, ஸ்டாலினை வீழ்த்துவதற்கான பிம்பம், ஸ்டாலினை வீழ்த்துவதற்கான வியூகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கட்சி ஒரு புள்ளி இணைந்தால் மட்டும் தான் சாத்தியம். பிரிஞ்சு நிற்கும் போது அது திரும்ப ஸ்டாலின் தான் சாத்தியம். இது வந்து ஒரு பேசிக் அரித்மெட்டிக் தான். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தங்களுடைய சுய லாபத்துக்காக எல்லாருமே நீங்கள் அந்த கணக்கு போட்டு நகர்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விஜய்க்காக திறந்து வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் தனக்குன்னு உண்டான அதிகபட்சமான ஒரு கரிஸ்மேட்டிக் பவர் இருக்கிறதுனால அவர் அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அது இப்போ அப்படி நினைக்கிறாரு. நாட்கள் நெருங்க மேபி ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு பிறகு அப்போ தமிழ்நாடு அரசியலில் சில பதட்டமான சூழல் ஏற்பட்டு சில விஷயங்கள் காட்சிகள் மாறும் பொழுது, பாஜகவுடைய டீலிங்ஸ் மாறும் பொழுது, ஒருவேளை கரூர் விவகாரத்தில் சிபிஐடைய தீர்ப்புகள் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ, இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சு விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கோ, அது வேறு மாதிரி அரசியல் ரீதியாக கையாளப்படும் பட்சத்தில்
அவரும் நாளைக்கு என்டிஏக்குள் இணைய வாய்ப்பு இருக்குது. இணையும் பொழுது அது திமுகவுக்கு அன்றைக்கி ஒரு நெருக்கடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபைட் அப்போ தான் வந்து கொஞ்சம் நெக் டு நெக் ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். தொடர்ந்து பேசுவோம். 2026 தேர்தல் யாருக்கு தமிழக முதலமைச்சர் நாற்காலி பார்ப்போம். உங்கள் நேரத்தும் கருத்தும் மிக்க நன்றி. நன்றி.